இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது யாருக்காக வாங்கினேன்னு தெரியுமா? இதை பார்த்ததுமே பயந்து ஓடிட்டா. இந்த ஸ்கேட் போர்டு வந்து நிலாக்காக தான் வாங்கினேன். அவளுக்கு வந்து டாய்ஸை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இது வாங்கினேன். அப்புறம் இதை சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அவள் நெயில்ஸ்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்குமா. இந்த ஸ்கேட் போர்டு மேலே வேறு சாண்ட் பேப்பர் இருக்குது. அவன் நல்லா விளையாட ஆரம்பிச்சா அவள் நெயில்ஸ்லாம் தேஞ்சிரும். நமக்கும் அவளை ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் அவள் வந்து இதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. அதனாலேயே இதை வந்து நான் கேஜுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தேன். அதோட நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம பார்க்காத போது இதை வச்சு விளையாடுறா. பார்க்கும்போது ஏதோ இதை வந்து அவளுக்கு பிடிக்காத மாதிரி, இதை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறான். நம்ம பார்க்காத போது மேடம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். அப்படியே அது மேலேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது, அதில் வச்சு விளையாடுவா. நான் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணதில்லை. ஏன்னா பக்கத்தில் வந்து அதுலேருந்து ஓடி போயிடுவா. அதனால் இந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு மாட்டிக்கிச்சு. பாருங்கள் மேடம் ஸ்கேட்டிங் பொசிஷன்லேயே கிரேப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாய்ஸ்லாம் அவங்க சின்னதாக இருக்கும் போதே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அதை வச்சு விளையாடுவாங்களாம். ஸோ இப்போலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரெயின் பண்ணுறது.